Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 42 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 மீட்டர் கிளாத் இருந்தது அப்படினா உங்களுக்கு போதுமானதா இருக்கும். சுருக்கங்கள் இல்லாம நேரா அயர்ன் பண்ணி இது போல நீல வாக்குல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுலயும் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படினா இது மாதிரி ஓபன் பாக இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ராங் சைடு உள் பக்கமும் ரைட் சைடு வந்து வெளியில் பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை மடிச்சு போட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ரா எட்ஜ்ல பிசுறுகள் இருந்தது அப்படினா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட லைனுக்கு மேலே வந்து நம்ம பேக் பட்டிக்கான அளவு சரிங்களா 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து அடித்து திருப்புறதுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. எனக்கு 1.5 இன்ச் தேவைப்படுறதுனால நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைட் பட்டிக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவு சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா பாருங்கள் உள்பக்கம் தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுபோல் 10.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். மார்பு சுற்றளவு சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக மார்க் பண்ண அளவுக்கும் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம். மார்பு சுற்றளவு சரியான அளவு, சைடில் தையலுக்காக இது அனைத்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் ப்ளவுஸினுடைய பேக் ஹைட்டு சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக சேர்த்து டோட்டலாக 15 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கழுத்து அகலம். கழுத்து அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப குறுகலாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 3 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.25 இன்ச் போதுமானது மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சரியான அளவு 2.5 இன்ச்சு. தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் அளவு பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 6 இன்ச்சை கீழே தள்ளி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே ஷோல்டரினுடைய அளவு அப்படியே கீழே எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் ஆம்கோல் நீளம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் நீளம் அப்படிங்கிறது 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த டோட்டல் ஷோல்டரும் நம்ம ஆம்கோல் லென்த்தும் சரியானதாக தான் இருக்கும் சரிங்களா. ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன இருக்கலாம். பாருங்கள் ஆம் நீளம் 6 இன்ச் 2 இடத்துல மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வளைவு வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்கள் இந்த சைடில் லென்த் வைஸில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக வரும் வளைவு. பாருங்கள் செக் பண்ணிங்கனாலும் அதே சேம் அளவு தான் 2.25. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சரிங்களா. இந்த சைடில் 2.5 இன்ச். டோட்டலாக உங்களுக்கு அந்த 3 டாட்டும் சேம் அளவு அப்படியே தான் வரும் சரிங்களா. ஸ்கேல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் சரிங்களா 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் அகலத்தை விட ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து லைன் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதில் பேக் நெக் வந்து நம்ம வளைவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை வேறு என்ன ஷேப் வேணும் அப்படிங்கிறனாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணி அருங்கோண வடிவம் சரிங்களா இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டைமண்ட் ஷேப் சரிங்களா. இந்த மாதிரி இந்த கார்னரை வரும்பொழுது பாருங்கள் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக அந்த லைனில் இருந்து உள்பக்கமாக வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஷேப் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்கும் சரிங்களா. அதனால் பாருங்கள் 1/4 இன்ச் மேல் பக்கம் இருக்கிறத விட கீழ்ப்பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்கில் அனைத்து அளவுகளையும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணும்போது பாருங்கள் பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கீழ் ரா எட்ஜில் நம்ம ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, பிசுறுகள் கட் பண்ணுறதுக்காக அந்த கட் பண்ணிடுங்க. அந்த லைனோட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்த ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழ் எட்ஜில் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக போட்ட லைன்லேயும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்து இதன் மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. இதை மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ண போகிறோம். கிராஸ்பில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவே வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஷோல்டருடைய எட்ஜும் செஸ்ட் ரவுண்டினுடைய எட்ஜும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஸ் வைஸில் கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. ஷோல்டருடைய கார்னர்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்கோல் சைடு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு உயரம் அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அளவுகளையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பேக் பார்ட் இது மாதிரி வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டரில் லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி நீளமாக போட்டு விட்டுக்கோங்க. அதே போல் ஃபோல்டிங் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனையும் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து டேப் இது மாதிரி வச்சுக்கோங்க. சரியாக வந்து நம்மளுக்கு 6 இன்ச். உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸஸாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் சரியாக 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பட் தையலுக்காக இந்த இடத்துல நம்ம சேர்த்த தேவையில்லை. இருக்கிற அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணி இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாகவும், அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி தள்ளின மாதிரி வளைவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லென்த்து முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் வந்து முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைன் வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஷோல்டர்லேருந்து 13 இன்ச் கீழ்ப்பக்கமாக முன் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டோம். அடுத்து பாருங்கள், நம்ம போட்ட லைன்லேருந்து மேல் பக்கமாக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அந்த இடத்துலேருந்து கிராஸினுடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸினுடைய அளவும் டாட்டினுடைய அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ கிராஸினுடைய அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் இந்த சைடு மார்க்கிங்லேருந்து நம்ம டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இது வரைக்கும் பாருங்கள் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே இந்த 2 மார்க்கிங்க்கும் லைட்டாக வந்து ஒரு கர்வ் மாதிரி எடுத்து ஒரு வளைவுகள் வந்து மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், ஆம்கோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி ஆம்கோல் டெப்த் வந்து எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்து வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்காகிட்டு 1 இன்ச் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முன் கழுத்து உயரம் இந்த வளைவுகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பாருங்கள், நம்ம சிசர் தான் வந்து திரும்பணுமே தவிர கிளாத் வந்து திரும்பக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் சிசரை திருப்பி தான் வந்து கட் பண்ணணும். கிளாத் வந்து வச்சது அதே போல் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட்டிங் வந்து சரியாக வரும். பிசுறுகள் இல்லாமல் நேராக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் ஸ்ட்ரைட்டாகவும், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் வந்து உள்பக்கமாகவும், அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாகவும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும் பொழுதே அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கண்டிப்பாக ராங் சைடு வந்து நோட் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.